நீ என்ன நினைச்சுக்கிறனா எல்லா ஸ்பிரிச்சுவலும் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தானே, இதுல என்ன இருக்குது? அது நீ எது வேணா இருக்கட்டும், நீ உன் பேரை செலக்ட் பண்ணதா இருக்கட்டும், உன் ஊழியத்தை செலக்ட் பண்ணதா கூட இருக்கட்டும், எல்லா ஊழியமும் உன் ஊழியம் அல்ல. உனக்குன்னு ஒரு யூனிக் அழைப்பை கர்த்தர் வச்சிருப்பார். அந்த அழைப்பை கர்த்தர்கிட்ட வாங்கணும். எல்லா விழா எலும்பும் விழா எலும்பு அல்ல, அதில் ஒன்றை எடுத்து கர்த்தர் ஏவாளாக மாற்றினார். அப்போ உன் லைஃப்ல அந்த ஒன்றுக்கு நீ காத்திருக்கணும், அந்த ஒன்றுக்கு நீ வெயிட் பண்ணணும். அதை கர்த்தரே கொண்டு வந்து கொடுப்பார். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கடைசி காலத்தில் எது பிரச்சனையா இருக்குது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்குறோம், செலக்ட் பண்ணிடுறோம், ஆனால் அது காட்ஸ் வில்லா. உடனே பையன் என்ன சொல்றான் தெரியுமா? ஏன் காட்ஸ் வில் தான், அவங்க அந்த சர்ச்சுக்கு போறாங்க, என்ன இப்போ பிரச்சனை? அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, அபிஷேகம் பெற்றிருக்காங்க. இல்ல, அதனால அது காட்ஸ் வில் அல்ல. அது உன்னுடைய விழா எலும்பான்னு பார்க்கணும். அது கர்த்தர் உனக்கு சூஸ் பண்ணதான் பார்க்கணும். அது கர்த்தர் உனக்கு கொடுத்ததான் பார்க்கணும். எல்லாரும் பைபிள் தூக்குற எல்லாருக்கும் பேராயிட முடியாது. இன்னைக்கு அதுதான் இங்க பிரச்சனை. நிறைய பேர் மாட்டிட்டு முழிக்கிறான், நிறைய பேர் கதறான். நிறைய பேர் பார்த்தோன்னே பிரைஸ் தி லார்ட், ரொம்ப நாளா ஆண்டவர் மங்களா காட்டினார், இப்ப தெளிவா காட்டுறாராம். சொல்றான், சாட்சி சொல்றான், மங்களா காட்டினாரு, இப்ப தெளிவா காட்டுறாரு. அதெல்லாம் ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க, கர்த்தர் உனக்குரியதை கொண்டாந்து சர்ச்சில் 3 வருஷத்துக்கு முன்னாடி காட்டிட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருங்க, பேசிக்கிட்டு இருங்க, காலம் வரும்போது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்ல மாட்டார். கர்த்தர் ஒன்றும் மேட்ரிமோனியில் அப்படி நடத்தாலும் இல்லை. சிலர் சொல்றான், கர்த்தர் 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு காட்டிட்டார், நாங்கள் 2 பேரும் 2 வருஷமா ஆண்டவர் சர்ச்சு நடத்துறாரு, வேற என்னடா நடத்துறாரு? 2 வருஷமா அவனுக்கு முன்னாடி காட்டிட்டு பார்த்துக்க சொன்னாரா? இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு ஆவியை ஊத்தும் அனலை எழுப்புதல்னா அவன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். எப்படி அனல் ஊத்தும்? ஊத்தாது. அவன் அனல் வேற. இன்னைக்கு தான் சபையில் நடக்குது. கவனிங்க, சபை என்பது கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலம், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஸ்தலம். இங்க வேற எதுக்கான இடமும் கிடையாது. இங்க கர்த்தர் செலக்ஷன் போர்டும் வைக்கல. இந்த இடத்துல செலக்ஷன் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும் சொல்லல. இங்க வந்தினா உதவி வரும் கண்மலையை நோக்கி மட்டும்தான் பார்க்கணும். நீ அதை மட்டும் பாரு. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு குரூப் சபைக்குள்ள உட்கார்ந்து இதான் சேட்டை கடைசி காலத்துல.